நம்ம எல்லாருக்கும் ரோபோட் அப்படின்னு என்ன ஞாபகம் வருது? ஹாய், ஐ எம் சிட்டி, ஸ்பீட் 1 THz, மெமரி 1 ZB அப்படின்னு நம்ம தலைவர் நடித்த எந்திரன் படம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த படத்தில் ரோபோட்டை பிளாஸ்டிக்கு, மெட்டல்னு இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸை சூஸ் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க. இதில் என்ன இருக்குது, ரோபோட்னாலே அப்படி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிற செல்ஸை வச்சு சயின்டிஸ்ட் ஒரு ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் Xenobot. இப்போது அதை உயிருள்ள ஒரு பொருள்னு சொல்கிறதா இல்லை ரோபோட்னு சொல்கிறதா அப்படின்னு நம்ம ஒரு கன்ஃபியூஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோட்னால் அதோட அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்க முடியும். கண்டென்ட்டுக்காக கம்பி கட்டுற கதையெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது உண்மை. சரி, எப்படி செல்ஸை வச்சு ரோபோட்டை உருவாக்குனாங்க அண்ட் எப்படி இந்த ரோபோட்னால குட்டி போட முடியுது, இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மனுஷங்க செய்ய வேண்டிய வேலையை ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்காக தான் இந்த மெஷினை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினால் அது ரொம்ப வளர்ந்து இன்றைக்கி நம்ம கார், ராக்கெட்டுன்ற அளவுக்கு வந்து நிற்கிறோம். அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி நாம் சொல்கிற வேலையை மனுஷங்களை மாதிரியே செய்யக்கூடிய ரோபோட்டை அயன் அண்ட் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி உருவாக்குனாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ்னால 2020 யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்மாண்ட், டஃப்ட்ஸ் யூனிவர்சிட்டி அண்ட் த வெஸ்ட் இன்ஸ்டியூட் அட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, இந்த 3 யூனிவர்சிட்டியில் இருக்கிற சயின்டிஸ்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு உயிருள்ள ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க. அது எப்படி உயிருள்ள ரோபோட்டை உருவாக்க முடியும்? உயிர் இருந்தாலே அது உயிரினம் தானே சொல்லுவாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எப்படி ஒரு ரோபோட்டை செய்கிறதுக்கு பிளாஸ்டிக்கு, மெட்டல் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரியான வேலைகளை மட்டும் செய்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி உருவாக்குறோமோ, அதே மாதிரி உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான இந்த செல்ஸ், அந்த செல்ஸை சூஸ் பண்ணி அந்த செல்ஸை இந்த வேலை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த Xenobots அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரோபோட்ஸ். லிவிங் செல்லை யூஸ் பண்ணி செஞ்சதுனால தான் இதை லிவிங் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, Xenopus laevis அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆஃப்ரிக்கன் கிளாட் ஃப்ராகோட கருவில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு மற்ற செல்ஸுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெம் செல்னால பல புது செல்ஸை உருவாக்க முடியும். இந்த ஸ்டெம் செல்ஸை எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் அண்ட் அடல்ட் ஸ்டெம் செல் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா கரு உருவானதுக்கு அப்புறம் அந்த ஒரு கரு செல் பல ஸ்டெம் செல்ஸாக டிவைட் ஆகும். இந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் டிவைட் ஆகி ஆர்கன்ஸ், ஸ்கின், போன், பிளட் இது மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டையும் உருவாக்க ஹெல்ப் பண்ணும். அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்னால் நம்ம பாடியோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஒரு சில செல்ஸ் எல்லாம் டிவைட் ஆகி புது செல்ஸாக உருவாகும். இந்த ஸ்டெம் செல்ஸ் நம்ம ஸ்கின், போன் மேரோ, ஹார்ட், பிரெயின்னு நம்ம பாடியில் இருக்கிற ஒரு சில ஆர்கனில் இருக்கும். இப்படி குறிப்பிட்ட ஆர்கனில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் அந்த ஆர்கனுக்கு தேவையான செல்ஸை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கின் செல்ஸ்லாம் அப்ராக்சிமேட்டாக 4 வீக்ஸ் தான் உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் செல்ஸ்லாம் நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் ஆகிரும். இந்த இடத்த ஃபில் பண்ண ஸ்கின் ஸ்டெம் செல்ஸ் புது ஸ்கின் செல்ஸை உருவாக்கும். இப்படி வாழ்நாள் முழுக்க ஸ்டெம் செல்ஸ் டிவைட் ஆகி புது செல்ஸை உருவாக்கும். இப்படி டிவைட் ஆகக்கூடிய கிளாட் ஃப்ராகோட கருவில் இருக்கக்கூடிய ஸ்கின்னையும் ஹார்ட்டையும் உருவாக்கக்கூடிய செல்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. ஏன் ஸ்கின்னையும் ஹார்ட்டையும் உருவாக்கக்கூடிய செல்ஸை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் செல் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு செல். ஸோ இந்த ஹார்ட் செல்ஸ் எல்லாம் சுருங்கி விரியும் போது அதால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் செல்ஸில் சிலியான்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன முடி இருக்கும். ஸோ இந்த ரோபோட்ஸ்னால ஸ்விம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஹார்ட் செல்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. ஏன் ஸ்கின் செல்ஸை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்கின் செல்ஸ் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரை தருதோ அதே மாதிரி அந்த ரோபோட்டுக்கும் ஒரு சரியான ஸ்ட்ரக்சரை தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின் செல்ஸ் எல்லாம் திரும்ப ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால ஒருவேளை இந்த Xenobotsக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லும் இந்த ரோபோட்டுக்கு இருக்குது. இந்த Xenobotsஸை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 3000 ஹார்ட் அண்ட் ஸ்கின் ஸ்டெம் செல்ஸை சூஸ் பண்ணுறாங்க. என்னதான் சயின்டிஸ்ட் இந்த ஸ்டெம் செல்ஸை சூஸ் பண்ணாலும் அவங்களால வெறும் ஒரு ஹியூமன் சோர்ஸை மட்டுமே வச்சு இந்த Xenobotsஸை உருவாக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெம் செல்லை எந்த பொசிஷனில் வச்சா அது என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரை அந்த Xenobotக்கு கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த Xenobot என்ன மாதிரியான வேலைகளை செய்யும் அப்படிங்கிறத சயின்டிஸ்டால் கெஸ் பண்ண முடியல. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை அவங்க சூஸ் பண்ணாங்க. எப்படி அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி 1,40,605 பாசிபிலிட்டிஸில் ஒரு பேட்டில் தானோஸை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் அந்த 3000 செல்ஸையும்
10 லட்சத்துக்கும் அதிகமான காம்பினேஷனில் வச்சு எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் சயின்டிஸ்ட்ஸுக்கு அதிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துச்சு. இப்படி ஒவ்வொரு காம்பினேஷனில் அந்த செல்ஸை வச்சு பார்க்கும்போது ஒரு மாடல் ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகக்கூடியதாகவும் இன்னொரு மாடல் சர்க்குலராக மூவ் ஆகக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்யூட்டர் டீட்டெயில்ஸை கொடுத்துச்சு. சயின்டிஸ்ட்ஸும் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி செல்ஸ் எல்லாத்தையும் அலைன் பண்ணி பார்க்கும்போது Xenobots அந்த கம்ப்யூட்டர் சொன்ன மாதிரியே மூவ் ஆக ஆரம்பிச்சுது. இப்படி தான் ஏஐ கம்ப்யூட்டரோட உதவினால சயின்டிஸ்ட் Xenobots-ஐ உருவாக்குனாங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இப்போது இது போல் பல புது டெக்னாலஜிஸை உங்கள் பசங்களும் கற்றுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை ஈஸியாக ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக சொல்லிக் கொடுக்கறதுக்காக நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் டீச்சபிள் மெஷின் அப்படிங்கிற கோர்ஸை கண்டக்ட் பண்ணுறோம். இந்த கோர்ஸில் உங்கள் பசங்க 10க்கும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸை 8 லைவ் செஷன்ஸோட எங்கள் எக்ஸ்பர்ட்ஸோடவே செய்ய போகிறாங்க. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த Xenobots-ஐ சயின்டிஸ்ட் உருவாக்குனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Xenobots சின்ன சைஸில் இருக்கிறதுனால அதை பிளட் வெயின்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணி ஹார்ட் அட்டாக்கை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Xenobots பேலோட கேரி பண்ணுற மாதிரி சென்டரில் ஒரு ஹோலோட உருவாக்க முடியும். ஸோ இந்த Xenobots-ல ட்ரக்ஸையும் மெடிசனையும் இன்சர்ட் பண்ணி கேன்சரை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேக்மேன் கேமில் வர அந்த கேரக்டர் மாதிரியே இந்த Xenobot இருக்கிறதுனால அது பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்ஸை ஈஸியாக கேப்சர் பண்ணிடும். ஸோ கடலில் இந்த Xenobots-ஐ ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கடலில் கலந்துருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை ஈஸியாக கலெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செல்லால் தான் Xenobots எல்லாம் உருவாகியிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அது ஈஸிலி பயோடிகிரேடபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் முதலாக உருவான உயிரினம் எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த Xenobots-ஐ வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த Xenobots 1 mmக்கு கம்மியான சைஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது 7 to 10 நாட்கள் உயிர் வாழக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சூஸ் பண்ண செல்ஸ்லேயே புரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸும் இருக்கிறதுனால இந்த Xenobots-ஆல் அதில் இருக்கிற எனர்ஜியை வச்சு ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும். இப்படி இந்த Xenobots-ஐ அது உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான என்வாயன்மெண்ட்டில் வச்சோம் அப்படின்னா அதால் இன்னும் ஒரு சில வாரங்கள் கூட உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இப்படி செல்ஸ் எல்லாம் ரோபோட்டாக உருமாறுச்சுன்னு சொல்லும்போதே எப்படி இது பாசிபிள் ஆச்சு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Xenobots-ஆல் லிவிங் திங்ஸ் மாதிரியே அடுத்த ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Xenobots எல்லாம் கொஞ்ச காலத்திலேயே அது உடம்புல இருக்கிற தேவையில்லாத செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொரு Xenobot-ம் அதோட உடம்புல இருந்து ரிமூவ் பண்ண செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது ஒரு புது Xenobot-ஐ உருவாக்கும். ஆனால் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் Xenobot ரொம்ப வீக்காகவும் அடுத்த ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாததாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ஜென்ரேஷனை சயின்டிஸ்ட் உருவாக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் ஜென்ரேஷனுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை சயின்டிஸ்டால் கொடுக்கவும் முடியாது. ஆனால் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் Xenobot-ஐ இன்னும் ரீசர்ச் பண்ணி அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை சயின்டிஸ்டால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த Xenobots-ஐ ரீப்ரொடியூசிங் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஃபியூச்சரையே மாற்றக்கூடிய புதுவிதமான ரோபோட்ஸை உருவாக்குனதில் சயின்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் பங்கு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லியன் கணக்கில் வர பாசிபிலிட்டிஸை சயின்டிஸ்டால் இவ்வளவு சீக்கிரமாகவும் இவ்வளவு பர்ஃபெக்டாகவும் உருவாக்கி இருக்க முடியாது. இப்படி சயின்டிஸ்ட்டும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சேர்ந்து உருவாக்குனா அந்த புதுவிதமான ரோபோட் மனித வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கிற கார், ஃபோன் அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள்.